ஹஜ்ஜிக்கு முந்தைய வாழ்க்கை, பிந்திய வாழ்க்கை. ஒருவரின் ஹஜ்ஜி அங்கீகரிக்கப்பட்டதன் அடையாளம், ஹஜ்ஜிக்கு போனோம், அது ஒப்புக்கொள்ளப்பட்டால் அதுக்கு நிகழ் ஒண்ணுமே இல்லை. அதற்கு என்ன கூலி? தொழுகைக்கான கூலி இருக்கிறது, நோன்புக்கான கூலி இருக்கிறது, ஜகாத்துக்கு கூலி, ஹஜ்ஜிக்கு கூலி எது? ஆனால் ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். ஒப்புக்கொள்ளப்பட்டால் அந்த ஹஜ்ஜிக்கு கூலி துன்யாவுல ஒண்ணுமே இல்லை. நாங்க சொல்லலாம். என்ன கொடுக்க முடியும்? வசதியை கொடுப்பதா, வீட்டு வாசலை கொடுப்பதா, அழகிய குடும்பத்தை கொடுப்பதா? அதுவெல்லாம் ஹஜ்ஜிக்கு தகுதியான கூலி அல்ல. ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹுல் ஜஸாஉ இல்லல் ஜன்னah. உங்கள் ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். அல்லாஹ் எல்லாரும் தௌபி செய்வானா. ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். அது ஒப்புக்கொள்ளப்பட்டால் அதற்கான கூலி சொர்க்கம் தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தை அடைவதற்கு என்ன தியாகம் செய்ய வேண்டும்? என் ஹஜ்ஜி கபூலானால் அதற்கான கூலி சொர்க்கம். ஒரு ஹாஜி தன்னுடைய ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று அவர் முடிவு செய்யட்டும். ஹஜ்ஜிக்கு முந்திய வாழ்க்கை, ஹஜ்ஜிக்கு பிந்திய வாழ்க்கை. ஹஜ்ஜிக்கு முந்திய வாழ்க்கையில் அவர் கோபக்காரர், பிந்திய வாழ்க்கையில் கோபம் இல்லை. முந்திய வாழ்க்கையில் குடும்பத்தில் நல்ல மனிதர் இல்லை, இப்ப நல்ல மனிதர். மனைவிக்கு சங்கடம் முன்னால், இப்போது மனைவிக்கு நிம்மதி. பிள்ளைகளின் எதிர்காலத்தின் மீது கவனம் இல்லை, இப்போது பிள்ளைகளுக்கு மார்க்க சூழல். வியாபாரத்தில் நேர்மை இல்லை, இப்போது நேர்மை. அன்றைக்கு ஹலால் ஹராமை பேணவில்லை, இப்போது பேணுகிறார். அன்றைக்கு ஷரியத்தின் சூழல் இல்லை, இன்றைக்கு ஷரியத்தின் சூழல். அன்றைக்கு தொழுகை முன்பின், இன்றைக்கு ஜமாத்தோடு தொழுகிறார். அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அவரிடத்திலே ஒரு சரியான அழகிய தொடர்பு ரசூலோடு அல்லாஹோடு இல்லை, இப்போது இருக்கிறது. ஹஜ்ஜிக்கு முந்தி இல்லாத மார்க்கம், ஒழுக்கம், ஹஜ்ஜிக்கு முந்தி இல்லாத ஷரியத், அதன் பேணுதல், மார்க்கத்தின் சுன்னத்துகள் ஹஜ்ஜிக்கு பின்னால் இருக்குமா? அவர் ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்டார்.